நாம் இன்னைக்கு எக் மசாலா கறி தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஆச்சி எக் மசாலா கறி பாக்கெட் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ மிக்ஸி ஜாரில் 3 பச்சை மிளகா, 3 தக்காளி, கொஞ்சமாக மல்லியில சேர்த்து அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலையில் 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இது கூட அரைச்சி வச்ச தக்காளி விழுது சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுறலாம். இப்போ இது கூட ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஆச்சி எக் மசாலா கறி பவுடர் சேர்த்து கலந்து விட்டுறலாம். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்து கலந்து விட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷமா நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ஒரு 7 முட்டையை அவிச்சு 2 கட் பண்ணி வச்சிருக்கிறேன். முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுறலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்து கலந்து விட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷமா நல்லா வெந்து ரொம்ப டேஸ்டான ஆச்சி எக் மசாலா கறி ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியில சேர்த்து கலந்துட்டு இறக்கிற வேண்டியதான். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள்.